மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார் நான். என்ன இப்படி அண்டர்வேரோட நிக்க வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? போலீஸ் அடினா உனக்கு என்னன்னு தெரியுமா? போலீஸ் அடியா? அது எதுக்கு சரிப்பா? அப்ப நான் உண்மையை சொல்லு. சொல்றா, நீ தானே ஜிகேவை கொன்ன? ஒரு ஆளை கொல்ற அளவுக்குலாம் எனக்கு தெரியல சார். பின்ன என்னடா டிவி ப்ரோகிராம்ல வாயெல்லாம் வளருச்சு? அது ஜிகேவை கொல்லணும்னு எனக்குள்ள ஆசை இருந்துச்சு. ஆனா ஜிகே கம்பெனி சேர்மன் ஆன பிறகு எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்படி என்ன உனக்கு ஜிகே மேல கோவம்? அத சொல்லு முதல்ல. நான் பொண்ணுங்களை பார்த்து ஹாய் சொல்றது அவருக்கு பிடிக்கல. ஜிகேக்கு அத்தனை பொண்ணுங்க கிட்டே சகவாசம், அத சொல்றா அவருக்கு கோவம் வருது. அதனால தான் என்ன அனுப்ப பார்த்தாரு. அதுல ஒருத்தி தான் அவரோட லவர் பூஜா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொந்த லவ்வரியா யாராவது ஹரிசாருக்கு கூட்டி கொடுப்பாங்களா? வழிக்கு விட்டுடுச்சு சார். மிஸ்டர் ஹரீந்திரன், அப்பா கிட்ட வாங்கின 50 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்டார்லைன் சாஃப்ட்வேரை உருவாக்கி இருக்கீங்க. நீங்க அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்களுக்கு ஒண்ணு தெரியல, வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம். அந்த மாதிரி உங்களுக்கு 50 லட்சமே உங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கு. ஆனா பொண்ணுங்க, அவங்க உங்களோட பலவீனம். நீங்க ரொம்ப வெறித்தனமா பூஜாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அவளை அடையறதுக்காக நீங்க நடத்தின நாடகம் தான் இதுல போய் முடிஞ்சிருக்கு. என்ன ஹரி, இதான உண்மை? இல்ல, you are just cooking up the stories. ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன். சரி ஒன்னு சொல்லுங்க, ஜிகே கொல்லப்பட்ட அந்த ராத்திரி நீங்க அவனை கொல்ல போறதா சொல்லிட்டு போனீங்க, அது உண்மைதானே? அந்த மாதிரி நான் எதையும் சொல்லாதீங்க. ஐயோ, என்ன ஒண்ணு பண்ணாத, நான் ஒண்ணு பண்ணல. சொல்றது கேளு. உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ண? உண்மையை சொல்றான். அந்த போட்டோ எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? ஒரு ஃபேமஸ் பத்திரிகைக்காரன் நான் என் மேலே கை வைக்கிறியா? பின்னாடி பெரிய பிரச்சனை சந்திக்க. மரியாதையா உண்மையை சொல்றான். எங்க இருந்து அந்த போட்டோ கிடைச்சது? தாய் நாட்டுக்கு எப்படி ஒரு மிலிட்டரிக்காரன் துரோகம் பண்ண மாட்டானோ, அதே மாதிரி பத்திரிகை தர்மத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்டா. சொல்ல முடியா இல்லையா? இன்னொரு வாட்டி என்ன என்னடா பண்ணுவேன்? உண்மையை சொல்லிடுவேன். என்னன்னே பண்ண சொல்ற? போட்டோவையும் அதை போறது காசு கொடுத்தா என்ன பண்ண சொல்ற? ஜிகே சார், அவர்தான் உங்க கல்யாணத்தை நிறுத்தவும் செஞ்சாரு. அவர்தான் என்கிட்ட போட்டோவும் கொடுத்தாரு. அவர் உங்களால எதுவும் பண்ண முடியுமா? உன்னை கொன்னுடுவேன்டா. எல்லா கொலையாளியும் முதல்ல தான் தப்பே செய்யலன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லேசா உண்மை வரும். கடைசியில கிளிப்புள்ள மாதிரி எல்லா உண்மையும் கக்குவாங்க. ராஜேந்திரன் கிட்ட கொன்னுடுவன்னு சொன்ன விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிறீங்க. சரி, அடுத்தது சொல்லுங்க. இப்போ ஜிகேவை கொன்னது நீங்க தானே? ஜிகேவோட மத்த பார்ட்ஸ்ல எங்க இருக்குன்னு சொல்லுங்க. செய்யாத குத்தத்துக்கு என்ன ஜெயில அடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நான் உங்களுக்கு எதிரியா தானே இருந்திருக்கேன். ஒரு பணக்கார வீட்டு பையனா பிறந்ததை தவிர இந்த ஜென்மத்துல நான் வேற எந்த தப்புமே பண்ணல. சே, உங்களை மாதிரி இவ்வளவு பெரிய மனுஷன் சில்லித்தனமா பிகவ் பண்ணலாமா? மிஸ்டர் ஹரீந்திரன், இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட நடிக்காதீங்க. ஜிகேன்ற கோபாலகிருஷ்ணனோட தலை யார் பேக்ல இருந்தது தெரியுமா உங்களுக்கு? சொல்லட்டுமா? அது உங்க பேக் தான். என்னோட பேக்கா? கண்ணாளனே நேற்றோடு என் கண்ணை காண. இன்னும் என்னங்க நின்றுட்டு இருக்க? இங்க வா, உக்காரு. You are a very lucky girl. என் ஜிகேவை கல்யாணம் பண்ணிக்க போற பூஜா ரொம்ப கொடுத்து வச்சவன். அவன் ஒரு அப்பாவி. அவனுக்கு எல்லாமே விளையாட்டு தான். அவனை நீ ஒழுங்கா பாத்துக்கணும். He is my best friend. He is my best friend. இது அங்க நடந்துச்சு. இது தவிர மத்தவங்க சொல்ற எந்த கதையையும் நீங்க நம்பாதீங்க. ஓகே பூஜா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஹரீந்திரன் உண்மையிலே ரொம்ப நல்லவர். சரி, கொல்லப்பட்ட உங்க லவ்வர் ஜிகேவோட கேரக்டரை பத்தி சொல்லுங்களேன். சரி, உங்க பாய் ஃப்ரெண்டை பத்தி நானே சொல்றேன். கரெக்டா இருக்கா மட்டும் நீங்க சொல்லுங்க. அவன் காரியம் சாதிச்சுக்கிறதுக்காக உங்களை கூட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டான். அது உண்மைதானே? நோ, இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க. இனிமே இங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வர மாட்டேன். அதான். ஆனா ஜிகே சொன்னா நீங்க எங்க வேணா போவீங்கல்ல. ஆனா ஜிகேக்கு மனசையும் உடம்பையும் கொடுத்த நீங்க ஜிகே ஒரு துரோகின்னு தெரிஞ்சும் கூட அவனை விட்டு போகாம நீங்க அவன் கூட இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஹரீந்திரன் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சீங்க.
ஏன்னா அந்த ஆள் இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே பணக்காரன் கூட. உங்களோட எண்ணமும் பணம் தானே. உண்மை தெரிஞ்ச அறிந்தனருக்கு ஜிகேவை கொல்லணும்னு வெறி வந்து ஒருவேளை கொன்னுட்டா பிராக்டிக்கலா எந்த பொண்ணா இருந்தாலும் அறிந்தனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் எழுதாதீங்க. உண்மையிலேயே எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. ஓகே, உண்மையிலேயே உங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதுல. யூ கேன் லிவ். பூஜா 1 மினிட். இந்த ஆளு உங்களுக்கு தெரியுமா? இவன் பேர் சோமன். இவன் காசுக்காக கொலை பண்ற ஒரு ரவுடி. ஏதாவது கொலை நடந்துச்சுன்னா இவங்க குரூப்பை தான் முதல்ல நாங்க செக் பண்ணுவோம். ஜிகே கொல்லப்பட்ட அன்னைக்கு இவன் எங்க இருந்தான்னு நாங்க விசாரிச்சோம். அப்போதான் எனக்கு சில தடயங்கள்லாம் கிடைச்சது. அதை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த செல்போன் உங்களது தானே? இது இவங்கிட்ட இருந்தது. அப்புறம் இந்த கோட், இது அந்த வண்டியில இருந்துச்சு. இது உங்களோட தானே? ஹரீந்திரனோட பணத்துக்காக சொந்த காதலனே கொன்ன கொலகாரி பூஜான்னு சொன்னா ஒத்துப்பியா நீ? ஒரு பொண்ணு மனசுல இவ்வளவு கொடூரத்தனமா? தான் காதலனையே துண்டு துண்டா வெட்டி போடுற ஒரு பொண்ண மனுஷ இனத்திலேயே சேர்த்துக்க முடியாது. ஹரீந்திரன் ஜிகேவை கொல்றதுக்காக எல்லா உதவியும் செஞ்சது நீதானே? உண்மையை சொல்லு. நோ, உண்மை இது இல்ல. உண்மையை நான் சொல்றேன். இனிமே நான் எதையும் மறைக்க மாட்டேன். ஹரீந்திரனுடைய கல்யாணத்தை நிறுத்தினதும் அவரோட வாழ்க்கையை நாசம் பண்ணதும் என்னுடைய ஜிகே தாங்கிறத என்னால நம்ப முடியல. அதனால நான் ஜிகேவை பார்க்க மறுபடியும் அவன் வீட்டுக்கு போனேன். நான் வாக்கு கொடுத்தேன்னா அதை நிச்சயம் நிறைவேற்ற. அது உண்மைதானே? பேப்பர்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ஸ்டார்லைனோட மொத்த ஷேர்ஸையும் நீங்க உங்க பேருக்க மாத்துக்கலாம் ஜிகே. ஆனா ஹரீந்திரன் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருக்கிறதா தானே சொன்னீங்க? அப்போ இந்த ஸ்டார்லைன் ஷேர்ஸ் எல்லாம் உங்க பேருக்கு மாறிடும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார், அவன் என் பேர்ல தானே அதை எழுதி கொடுத்திருக்கான். அவனோட மெயின் சாவி உங்க கையில இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நினைச்சப்பெல்லாம் திறந்துக்கலாம், அப்படித்தானே? இது வெறும் ஜிகேவோட உழைப்பு மட்டும் இல்லைங்க. இதுக்கு அவர் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு இல்லைங்க? இதுக்காக என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. நாம இப்ப விஷயத்துக்கு வருவோம். 25% ஸ்டார்லைன் ஆபீஸ்லயே ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி 75% நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். எவ்வளவு கோடிக்கு இதை வாங்கிக்கிறீங்க? இந்த கோடியெல்லாம் வாங்கி கொண்டு போய் எங்க பதுக்கி வைக்க போறீங்க? அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி எல்லாம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சாங்க. ஆனா ஒரே நாள்ல நம்ம நண்பர் பில் கேட்ஸ் லெவலுக்கு உயர்ந்துருவாருப்பா. உங்க ஃப்ராடுக்கு நாங்க சப்போர்ட்டா தான் இருப்போம். அதே சமயம் ஸ்டார்லைன் ஷேருங்கிறதுனால பார்கெனே தேவையில்லை. எனக்கு நீங்க பூஜாவை செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எனக்கு அவன் பேர்ல ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்கு, தெரியல. ஆமா, நீ கூப்பிட்டா அவ வருவாளா? இவன் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, நானே வந்துட்டேன். இதுதானா பூஜா? ஏன் போட்டோல பார்த்தாதான் தெரியுமா? ஏ ஜிகே, ஒரு நிமிஷம் இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வா. அவங்க என்ன பத்தி அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க. என்ன உளற நீ? கோடி கணக்கில் பிசினஸ் டீலிங் நடக்க போகுது. சில விஷயங்களை காதுல வாங்காத மாதிரி இருக்கணும். இதுல நமக்கு என்ன நஷ்டம்? உனக்கு இதுல பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இது என்னோட மான பிரச்சனை. அது மட்டும் இல்ல ஜிகே, ஹரீந்திரன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை ஏமாத்தி இந்த ஃப்ராடுங்க கூட லிங்க் வச்சுக்காத. அட அறிவு கட்டவளே, எனக்கு யாரோடையும் லிங்க் இல்ல. எனக்கு லிங்க் இருக்கிறது பணத்தோட மட்டும்தான். உனக்கும் காசு வேணும்ல? இப்பேற்பட்ட காசு எனக்கு வேண்டாம். நான் இத ஹரீந்திரன் கிட்ட சொல்ல போறேன். ஏய், நான் இதெல்லாம் ஹரி சார் கிட்ட சொன்னேன்னா ஜிகேவோட கனவுல சுக்குநூறு ஆயிடும். ஆனா அதே நேரத்துல நான் இந்த சதியில பங்கேற்க விரும்பல. எனக்கு பயமா இருந்தது. நீ ஹரி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டல? இல்ல, எனக்கு அவர் லைன் கிடைக்கல. ஆனா ஜிகே, நீ அவருக்கு எதிரா இவ்ளோ பெரிய சதி பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. நான் பண்ணா உனக்கு என்னடி? முடியாது. நான் உன்னை இந்த மாதிரி செய்ய விட மாட்டேன்.